எல்லாருக்கும் மிகவும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது எங்களோட சினிமா என்டர்டெயின்மெண்ட்டோட 3வது படம். பட் ரொம்ப ஸ்பெஷலான படம். சினிமா என்டர்டெயின்மெண்ட் வந்து எங்களுக்கு ஸ்போர்ட்ஸுன்ற ஒரு இது மேலே ரொம்ப மிக ஒரு ஆர்வம். எங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸுன்ற விஷயம் வந்து ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் லாங்குவேஜே தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு இதில் இந்த படம் வந்து எங்களுக்கு ரொம்ப சிறப்பானது. அண்ட் ஃபஸ்ட் டைம் தமிழில் வந்து ஒரு வாலிபாலை கொண்டாடுற படமாக இது இருக்கும். அண்ட் எங்களுக்கு அதுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் இதில் வந்து பிளேயர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே வந்திருக்க சீஃப் கெஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாரும் என் ஃபேமிலி மாதிரி. இந்த படம் வந்து எல்லாருக்கும் எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்போர்ட்ஸாக எப்படி வாலிபாலும் ஒரு முக்கியமான ஸ்போர்ட்ஸுன்றது இந்த படத்து மூலிமா எல்லாருக்கும் தெரிய வரும். இப்போ எப்படி கொண்டாடுறோம் வாலிபால், அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒரு 6 மாதமாக ட்ரைனிங் பண்ணிட்டுருக்காங்க. அது ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோ கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒர்க் பண்ண டேரக்டராக இருக்கட்டும், எல்லாரும் ரொம்ப 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 கடுமையாக உழைச்சி இந்த படத்தை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு படத்தை சினிமா என்டர்டெயின்மெண்ட் வழங்குறதுக்கு இங்கே வந்திருக்க ரஞ்சித் சாருக்கு, தனஞ்சய் சாருக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல் த பெஸ்ட் ஃபார் த டீம் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ காட் சச் அ வண்டர்ஃபுல் டீம். டேரக்டராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு டெடிக்கேஷன் இருவாங்க. எதுவும் நடிச்சுட்டு போகணுமோ இல்லை பண்ணிட்டு போகணும் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு 100% கொடுக்குறாங்க இந்த படத்தில். எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்டு எங்களோட கம்பெனிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து புதுசாக தயாரிப்பாளராக இருக்கட்டும் ஆக்டராக இருக்கட்டும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுல நாங்கள் ரொம்ப இதுவாக இருக்கோம். ஸோ ஆஸ் அ கம்பெனியாக வி ஆர் வெரி ஹாப்பி. அண்ட் இந்த டைமில் எல்லோரும் மார்னிங் வந்து இந்த விழாவை சிறப்பிச்சிருக்கு. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஜெய்பீம். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. சினிமா மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மூலமாக தினேஷ் ராஜ் அவர்கள் தயாரிக்கிற ஒரு படத்தை தாமோ நாகபூஷணம் வந்து டைரக்ட் பண்ணுறது வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஊர் பையன் சொந்தக்காரன் தான். ஆனால் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன். நான் என்னோடய கோ டைரக்டராக என் கூட வந்து ஒர்க் பண்ணி வேலை கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஃபிலிம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து நிறைய கனவுகளை நோக்கி தான் நிறைய என்ன சொல்கிறது, ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துலேருந்து நிறைய பேர் இன்றைக்கி வந்து தமிழ் திரையுலகில் வந்து சாதிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தாமுவும் சாதிக்கணும், அவன் வெற்றி பெறணும். அவனோட சேர்ந்து நிறைய கூட்டம் வந்து இன்றைக்கி வந்து சேர்ந்துருக்கு. இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அட்டகத்தியில் வந்து நான் எப்படி வந்து நிறைய பேரை செலக்ட் பண்ணணும் எல்லாம் புதுசு ஆக்சுவலி அந்த டைம். அதில் நடிகருங்களே ஒரு 50 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாருமே வந்து புது ஆர்டிஸ்ட்டு தான். அதில் ஒரு குரூப்பாக இருப்பாங்க. தினேஷ் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும். ஸோ அது மாதிரி ஏன்னா எல்லாருமே வந்து ஃப்ரெஷ் கேண்டிடேட் தான். அந்த டைமில் வந்து புதுமுகங்களை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். முழுக்க புதுமுகங்களை வச்சு தான் நான் அந்த படம் பண்ணேன். ஆனால் இவனுக்கு வந்து அப்படி இல்லை. ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடச்சிருக்காரு. அண்ட் வந்து ஏற்கனவே நமக்கு அறிமுகமான பவீஷ் அண்ட் வந்து குஷ்மேமோட அவங்களோட மகள் நடிக்கிறாங்க. அண்ட் நல்ல டெக்னீஷியன்ஸ் இங்கே இருக்காங்க. அண்ட் ஒரு பெரிய சப்போர்ட்டில் தான் வந்து இன்றைக்கி வந்து ஃபிலிம் பண்ண வந்து வந்திருக்கான். ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. அது நிச்சயமாக அவனுக்கு தெரிஞ்ச, ஏன்னா எங்கள் ஊரில் வாலிபால் ஆக்சுவலி வந்து வாலிபால் ஃபஸ்ட் டைம் எங்கள் ஊரில் கொண்டு வந்ததே நான் தான். நான் பெருமையாக நான் சொல்லிப்பேன். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து கிரிக்கெட் விளையாடுறப்போ ஒரு சண்டை நடந்துடுச்சு. சண்டை நடந்து டீமே பிரிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 7-8 பேர் இருந்தோம் நாங்கள். சரி, அதனால் நான் அந்த 7-8 பேர் வச்சு என்ன கேம் ஆடணும்னே, எங்கள் பாட்டி ஒரு வெங்கலில் வந்து வாலிபால் பயங்கரமாக விளையாடுவாங்க. சரி, அதனால் அந்த வாலிபாலை வந்து நான் எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு முன்னாடி துக்காராம் அண்ணன்னு எங்கள் அண்ணன் இருப்பார், அவர் விளையாடுவார். அவர் பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீமை நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெடி பண்ணேன். ஆக்சுவலி வாலிபால் டீமு ரெட்சன் டீம்னு சொல்லிட்டு, அது கிரிக்கெட் டீமுக்கும் அந்த பேர் தான் இருந்தது. அண்டு அதுக்கப்புறம் இவனுங்கெல்லாம் வந்து அந்த டீமை வந்து நல்லா டெவலப் பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கு வந்துட்டானுங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக ஆடுற அளவுக்கு சூப்பராக ஒரு பெரிய டீமை வந்து க்ரியேட் பண்ணிட்டானுங்க. அந்த டீமை மையமாக வச்சு ஒரு படம் இவன் கதை எழுதியிருக்கான். அது நிச்சயமாக ஒரு ரூரலாகவும் அதே நேரத்தில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவும் மக்களோட லைஃப்பையும் அதே நேரத்தில் விளையாட்டில் இருக்கிற நிறைய நியூவான்சஸையும் நிச்சயமாக அந்த படம் வந்து வெளிக்காட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். இதில் பங்கு பெற எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
அட்டாக்கர் டைட்டிலே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட் இருக்குது. அண்ட் இந்த படத்தை ரஞ்சித் சாரை விட யார் துவக்கி வைக்க முடியும்? ஒரே காரணம் அவருடைய அசோசியேட்டதுக்காக நான் சொல்ல, நம்மலாம் பார்த்து பெருமைப்பட்ட சார்பேட்டா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் படத்தை கொடுத்து இன்றைக்கும் ஐகானிக் படமாக மாற்றிருக்காரு. அவருடைய அசோசியேட் பண்ணும்போது எல்லாம் தெரியும், அவர் வந்து நல்லா தெரிஞ்சிருப்பார் சார்பேட்டாவை எப்படி தலைவர் கொடுத்தாரு அப்படின்னு. அதை விட ஒரு பெட்டராக படம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணுவார். அவர் சார்பேட்டா 2 வரும்போது இவர் அட்டாக்கர் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல டீம். அண்ட் ஸ்பெஷலி எங்களுக்கு ரொம்ப பெருமை என்னென்னா, பவிஷ்னுடைய வளர்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய படம் இப்போது லவ் லவ் அடுத்த மாதம் வரப்போகுது. பவிஷ் இதுக்காக இப்போ நம்ப மாட்டீங்க, நான் ட்ரைனிங் போகணும்னு சொல்லிட்டு எங்கள் படத்தை வந்து சீக்கிரமாக எங்கள் மகேஷ் சொல்லிட்டே இருந்தார், எங்கள் ஹீரோ வந்து சீக்கிரமாக ட்ரைனிங் போகணுன்றார் சார் அப்படின்னு. அவ்வளோ டெடிக்கேட்டடாக கடந்த ஒரு 6 மாதமாக இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்படி ஒரு படத்துக்காக அவங்க ப்ரிப்பேர் ஆகிறத பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி அந்த லுக்கோட அவர் ரெடியாக இருக்கார். அவருக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவந்திகா, வெல்கம். அண்ட் யூ ஸ்டார்டட் ஆக்டிங் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். பர்ஃபெக்டாக இந்த படத்துக்காக இருக்காங்க. டாலான ஒரு என்ன சொல்கிறது, வாலிபால் பிளேயராக. அண்ட் கண்டிப்பாக அவந்திகாவுக்கும் ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். தாமோதர், நீங்கள் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஜானருக்காக நான் சொல்ல, சாருடைய பட்டறையிலேருந்து வரீங்க. கண்டிப்பாக அவருடைய அந்த யதார்த்தமும் அட் த சேம் டைம் எமோஷ்னலாகவும் அண்ட் அடுத்த கட்டமாக எலிவேட் பண்ணுற ஒரு கான்செப்டை நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் அந்த கதையை நான் படிச்சுட்டேன். அந்த எல்லா டீட்டெயில் படிக்கும்போதே, பிச் படிக்கும்போதே எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் எதிர்பார்க்குறேன். தினேஷ் சார் வந்து மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன். அவர் வந்து என்னென்னா, ஸ்போர்ட்ஸ் தான் அவருடைய உயிர். ஆர்யாவுக்கு எப்படி வந்து ஸ்போர்ட்ஸ் உயிரோ, இதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். பயங்கரமாக ஸ்போர்ட்ஸை பற்றி. அதனால தான் நாங்கள் அடுத்த படமாக ரீமேட்ச் அப்படின்ற படத்தை ஆரம்பித்தோம். நான் வந்து அந்த ரீமேட்ச் கதையை நான் சொன்ன உடனே சொன்னார், ஸ்போர்ட்ஸா சார்? உடனே பண்ணலாம் சார், உடனே பண்ணலாம். ஸோ இங்கே பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், ஸ்போர்ட்ஸில் ஏதாவது சூப்பரான கதை இருந்தேன்னா இங்கே ஒரு ரெடி ப்ரொடியூசர் இருக்கார், மிஸ்டர் தினேஷ் ராஜ். ஓகே, நான் எடுப்பேன்னு தெரியாது, ஆனால் தினேஷ் சார் எடுப்பார். ஏன்னா அவ்வளோ ஸ்போர்ட்ஸ் படங்கள் எடுக்கணும் ரொம்ப ஆசைப்படுற சினிமா மீடியா என்டர்டெயின்மெண்ட். அவருக்கும் அவருடைய குழு எல்லாருக்கும், சத்யா சாருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஒரு சூப்பரான படமாக வரும். நல்ல சரியான பட்ஜெட்டில் கொடுப்பாரு. கரெக்டாக நல்லா யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு படமாக கொடுங்க. பட்ஜெட் எதுக்கு, அதுதான் சொல்கிறேன். சரியான பட்ஜெட் கொடுப்பாரு, அதுக்கு மேலே போயிடாதீங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அதனால் சொல்கிறேன். பட்ஜெட் அதிகமாக போனாலே கேள்வி மேலே கேள்வி வரும். சத்யா சார்கிட்டேருந்து அங்கே இருக்கார் சத்யா சார். ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பதிலே சொல்ல முடியாது. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணிட்டா நல்ல கௌரவத்தோட நல்லபடியாக மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன்லாம் பண்ணி ஜெயிச்சிடலாம் தம்பி. ஸோ அது மட்டும் கவனத்தில் வச்சுங்க. மீது எல்லாம் ஃப்ரீடம் கொடுப்பாரு. அதை விட நல்ல ப்ரொமோஷன் பண்ணுவார். டெடிக்கேட்டடாக ப்ரொமோஷன் பண்ணுவார். பேஷனேட்டான ப்ரொடியூசர். அவர் ஜெயிக்கணும், அதுக்கு நீங்கள் கூட இருக்கணும். அண்ட் என்டையர் குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேஷனேட்டான ப்ரொடியூசர்ஸ்லாம் கிடைக்கும்போது, நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் நான் பல வருஷமாக இருக்கிறதுன்னு சொல்கிறேன், அவரை ஜெயிக்க வச்சோம்னா இன்னும் 10 பேருக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. இந்த நிறுவனம் ஜெயிச்சதுன்னா இன்னும் 10 பேர் படம் எடுக்க முடியும். இங்கே நிறைய பேர் இயக்குநர்கள்லாம் பண்ணுவாங்க, ஒரு ஆரம்பிப்பாங்க, அது பிறகு பட்ஜெட்டை இழுத்துட்டே போயிட்டு அவரை வந்து கஷ்டப்படுத்துவாங்க. எங்கள் 2 இயக்குனரும், நான் அவரோட பண்ணிகிட்டு இருக்க 2 இயக்குனரும் பர்ஃபெக்டாக பண்ணாங்க. அவருடைய புரிஞ்சுக்கிட்டு பட்ஜெட் கொடுக்க மாட்டார், எக்ஸ்ட்ரா தனஞ்சன் மாட்டிப்பாருன்னு 2 பேரும் அழகாக பண்ணாங்க. மகேஷ் வந்து லவோலோ படத்துலையும் அடுத்த ரீமேட்ச் படத்துலையும் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் சூப்பராக பண்ணி அழகான ஒரு படத்தை கொடுக்கணும். அது பிறகு நாங்களாம் உங்க கூட ட்ராவல் பண்ணுறோம். சூப்பரான வெற்றி அடைய வாழ்த்துக்கள். வந்திருந்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ரஞ்சித் சாருக்கு என்னுடைய நன்றிகள். இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து துவங்கி வைக்கணும் வர்றது உங்கள் சப்போர்ட்டில் தான் மிக பெருசு சார். இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய எல்லாருக்கும் நீங்கள் உங்களுடைய அசிஸ்டன்ஸ்லாம் வந்து தமிழ் சினிமாவில் அடுத்த கட்டம் நிறைய வெற்றிகளை கொடுக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஃபஸ்ட் டைமு, ஸோ என்ன பேசுகிறதுன்னு தெரில. இந்த அளவுக்கு எல்லாருமே வந்து இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். முக்கியமாக ரஞ்சித் மாமா வந்துருக்காரு. அவருக்கு முன்னாடி என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்து அவர்கிட்ட தான் இன்ஸ்பயர் ஆகி அங்கேருந்து தான் வந்து வந்திருக்கேன். எப்படி சொல்கிறது, நான் வீட்டில் இருந்ததை விட அவர் கூட இருந்தது தான் ரொம்ப நாள் அவர் கூட தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னா அவர் தான் காரணம். ஸோ நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் என்ன மாதிரி வந்துட்டு நிறைய பேர் இவரை இன்ஸ்பயர் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஸோ அதில் நான் வந்து ஒரு பார்ட்டாக தான் இருக்கேன். அதுக்கப்புறம் தினேஷ் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் வாலிபால் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன். ஸோ மெயின் ஸ்ட்ரீமில் நிறைய வந்துட்டு நான் போய்ட்டு ஒரு ஸ்கிரிப்டு வந்து பிச் பண்ணிகிட்டு இருக்கும்போது வாலிபால் வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீமே இல்லையே.
ஸோ எப்படி அதை வந்து இது பண்ண முடியும், அதை வச்சு பிஸ்னஸ் பண்ண முடியும், அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது, அதில் எமோஷ்னல் இல்லை, அந்த மாதிரியான வந்து நிறைய பேர் வந்து சொல்லி அதை வந்து நிராகரித்தாங்க. ஸோ மெயின் ஸ்ட்ரீமில் கிரிக்கெட்டு, கபடி இது போன்ற படங்கள் வந்து வந்திருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு மெயினான ஒரு கேமாக இந்நாள் வரையும் வந்துட்டு இருந்துகிட்ருக்கு. ஆனால் வாலிபால்ன்றது எல்லா ரூரலில், எல்லா இடங்கள்லையும், எல்லா ஊர்கள்லேயும் வந்துட்டு சின்ன சின்ன கோட்ஸ்லேருந்து எல்லாருமே அதை வந்து ஆடுறாங்க. அதில் இல்லாத எமோஷ்னலே வந்து ஃபஸ்ட்டு இல்லை. ஸோ அந்த எமோஷ்னலை வந்துட்டு ஏன் நம்ம ஆடின கேமை வந்துட்டு யாருக்குமே தெரியல, யாருக்குமே வந்து அது அந்த எமோஷனல் வந்து புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு நான் அதை பிச் பண்ணியிருக்கேன். ஸோ தினேஷ் சார்கிட்ட வரும்போது தினேஷ் சார் தான் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. வாலிபாலில் வந்து அந்த எமோஷனல் இருக்குது, அந்த இது இருக்குது, அந்த 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 கேமோட ஆன்மா வந்துட்டு சாருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவர் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்ததால் அவருக்கு வந்துட்டு அந்த ஃபீல் வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கிரிப்டை வந்து அக்செப்ட் பண்ணி ஸோ இந்த வரைக்கும் வந்துட்டு கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறம் ஹீரோ பவிஷ் கிட்ட வந்து ஃபஸ்ட்டு நான் கதை சொல்லும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு, பவிஷ் இதில் நான் பண்ணுறேண்ணா, நம்ம பண்ணலாண்ணா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி ஆக்சுவலி பவிஷ் தான் வந்துட்டு தினேஷ் சார்கிட்ட வந்துட்டு கூப்பிட்டு போனான். ஸோ பவிஷ் வந்துட்டு இந்த படத்துக்காக பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ நீங்கள் பார்த்தாவே தெரியும் ஸோ அந்த எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கேமை கற்றுக்கிட்டு நிறைய அடி வாங்கி நிறைய மண்ணிலலாம் புரண்டு நல்லா இப்போ ஒரு வாலிபால் பிளேயராக வந்து மாறி இருக்கான். அதுக்கு வந்து பவிஷ்க்கு வந்துட்டு நன்றி சொல்கிறேன். அடுத்தது அவந்திகாவும் வந்துட்டு இதில் ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் வந்து பண்ண இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து வாலிபால் பிளேயராக வந்துட்டு நடிக்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன். இந்த கதை கேட்கும்போது அவங்களுக்கும் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு நன்றி. ஸோ ஒவ்வொருத்தராக சொல்லணும்னா நிறைய பேரை சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக என்னோடய டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம், அப்புறம் வந்துட்டு என்னோடய கூடவே ட்ராவல் ஆகிற இந்த வாலிபாலுக்கு வந்துட்டு நிறைய டீம்ஸ் இருக்குது. ஆக்சுவலி வில்லேஜில் ஆடுற டீமு, காலேஜில் ஆடுற டீமு, யூனிவர்சிட்டி டீமு, அது போல் வந்து நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்தியன் பிளேயர்ஸும் வந்துட்டு இதில் ஆடுறாங்க. அஜித்லால் பிரதர் வந்து இதில் பண்ணுறாரு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த படத்துக்காக சார் நம்ம கேம் எடுக்கிறோம், கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி ரியல் லைஃப் வாலிபால் பிளேயர்ஸ் நிறைய பேர் இன்வால்வ் ஆகிட்டு அப்படி வந்த டீம் தான் இந்த டீம் எல்லாம். ஸோ இவங்க எல்லாருமே வாலிபால் பிளேயர்ஸு, இவங்க எல்லாருமே வந்துட்டு வாலிபால் லவர்ஸு. ஸோ நான் வந்துட்டு இந்த மூவியில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருக்குமே வந்து நன்றி. என்னோடய கேமராமேன், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர் ராமண்ணன். ஸோ ராமன், நம்ம மேனேஜர்ஸ் டீம், பிஆர்ஓ டீம், அப்புறம் வந்துட்டு சினிமா கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயீஸு எல்லாருக்குமே நான் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வந்திருக்க மீடியாவுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா மீடியா பீப்புள் தான் வந்துட்டு இதை கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஒரு நல்ல படங்களை வந்துட்டு நீங்கள் தான் வந்து கொண்டு போய் சேர்க்குறீங்க. ஸோ உங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ தனஞ்சயன் சார் வந்து கூப்பிட்ட உடனே வந்திருக்காரு. அவருக்கும் நன்றி. குணானன் தான் வந்து இதோட ஹீரோ. ஸோ அவர் தான் இதை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கோச், அனைவருக்கும் காலை வணக்கம். நானும் ரூரல்லேருந்து காரைக்கால்ன்ற பகுதியிலேருந்து எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் இந்தியன் பிளேயராக மாறினேன். என்னோடய 18வது வயசில் நான் இந்தியன் பேங்க்கில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வாலிபாலுக்காக ஜாப் கிடச்சிது. நான் இப்போ சீனியர் மேனேஜராக இருக்கேன். ஜூனியர் இந்தியா, சீனியர் இந்தியா இதெல்லாம் ஆடுறது ஸ்போர்ட்ஸில் வந்து பேக்ரவுண்டு இல்லாமல் ஒன்று பேரண்ட் இருக்கணும், இல்லைன்னா ஒரு நல்ல கிளப்பில், ஒரு பெரிய கிளப்பில் இருந்தால் தான் அவங்க பிளேயராக ஆக முடியும். எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் இருக்கிற அந்த பாலிடிக்ஸ் இருக்குது. நம்மளை பெஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அவரும் இந்தியன் பிளேயரு வைஷ்ணவ். நான் 2018 தமிழ்நாடு கோச்சாக இருக்கும்போது அவர் பிளேயரு. இஸ் ஆல்சோ இந்தியன் பிளேயர். இஸ் மனோஜ். இஸ் ஆல்சோ கரண்ட் இந்தியன் பிளேயர். இஸ் ஃப்ரம் கர்நாடகா. நானும் இவருக்கு ஒரு 4-5 வருஷமாக கோச்சாக இருந்திருக்கேன். இப்போ இந்தியன் பேங்க்கில் இருக்கிறாரு. நானும் இந்தியன் பேங்க்கு நான் கோச்சாக இருக்கேன். இப்போது ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ இது மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இன்னும் 3-4 பிளேயர்ஸு கரண்ட் இந்தியன் பிளேயர்ஸு மேட்ச்க்கு போயிட்டாங்க, அதனால் வர முடியல. அவங்க எல்லாம் இந்த மேட்ச்சில், இந்த படத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். வாலிபாலில் கண்டிப்பாக நிறைய கபடி வந்துருச்சு, ஃபுட்பால் வந்துருச்சு. வாலிபாலும் நல்லா ப்ரொமோட் பண்ணி எங்கள் வாலிபாலை நம்ம அப்கிரேட் பண்ணணுன்னு தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக தாமோதரன் சாருக்கு தாமுக்கு என்னோட நன்றியும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கார். கடந்த 6 மாதமாக பவிஷ், அவர் டீம் அர்ஜுன், நிறைய டீம்ஸ் இருக்காங்க. வாலிபாலே தெரியாமல் இப்போது ஓரளவு அட்டாக் அடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இந்த உழைப்புக்கே கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்னு வாழ்த்துறேன். தேங்க்யூ சார்.